ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிகே சோலோ குயின் சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிட்டு பொங்கல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு. அடுத்ததாக கருநாள் போட்டி ஆரம்பிச்சிடுச்சு. கருநாள் ஃபங்க்ஷனுக்கு காலையிலேயே முதல் போட்டியாக கோலப்போட்டி நடந்துச்சு. அதில் போய் நானும் கலந்துக்கிட்டேன். நான் கலந்துக்கிட்டு கோலம் போட்டேன். என்னோடய அத்தைங்க, என்னோடய மாமியார்லாம் எனக்கு கலர் அடித்து கொடுத்தாங்க. கோலப்போட்டி இந்த தடவை எல்லாருமே கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா, எல்லாருமே கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நல்லா உற்சாகப்படுத்தினாங்க. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே கோலம் போடலாம், எல்லோரும் கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப உற்சாகப்படுத்தினாங்க. அதனால் சின்ன சின்ன பசங்க எப்படின்னா, ஒரு 3வது 4வது படிக்கிற பசங்கள்லேருந்து எல்லாருமே கோலம் போடுறதுக்கு வந்துட்டாங்க. நல்லா ஜாலியாக இருந்துச்சு. பிள்ளைங்கள்லாம் ஒரு பக்கம் கோலம் போட்டுட்டு இருந்துச்சு, பெரியவங்கள்லாம் ஒரு பக்கம் கோலம் போட்டுட்ருந்தாங்க. நல்லா பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. ஒரே ஜகஜோதியாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு 5 6 பேர் தான் கோலமே போடுவோம். அதுக்கப்புறம் யாரும் கோலம் போட மாட்டாங்க. எல்லாம் வீட்டிலேயே தான் இருப்பாங்க. இல்லைன்னா கோலம் போடுறத எல்லோரும் பார்த்துட்டு போயிடுவாங்க. இந்த தடவை நம்ம வீட்டு குட்டீஸ்லாமே எல்லாம் போட ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே பாருங்கள், எல்லாம் சின்ன பிள்ளைங்க. என்னோடய நாத்தனார் கோலம் போடுறத பாருங்கள். அவங்க கோலம் போட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு பக்கத்தில் தான் நான் போட்டுட்ருந்தேன். கோலம் போடுறதுக்கு அலோன்ஸ் பண்ணிட்டாங்க. வீட்டில் காலையிலேயே தண்ணி பிடிச்சி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தண்ணி பிடிச்சி வச்சுட்டு நான் வர்றதுக்குள்ளே இடம் எல்லாம் ஃபில்லப் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த குட்டீஸ்லாம் இடத்த பிடிச்சி கோலத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் சரி, நமக்கு கிடைச்சது ஒரு சின்ன இடம்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு நானும் கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். எல்லாருமே கோலம் போட்டுட்ருக்காங்க பாருங்கள். இத்தனை வருஷமாக எல்லாம் வெளியிலேயே வராமல் கோல ஃபங்க்ஷனுக்கெலாம் வேடிக்கை பார்த்துட்டு போகிறதோடு இருந்தவங்க எல்லாருமே இந்த தடவை கோலப் போட்டியில் நல்ல உற்சாகமாக கலந்துக்கிட்டாங்க. நம்ம எப்படி கோலம் போடுறோம், ஃபஸ்ட்டு வரோமா செகண்ட் வரோமா அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. நம்மளும் போய் எல்லாரோடையும் கலந்துக்கணும். நம்ம வெளியில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்றுலையும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயந்தான். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு செகண்டு அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. நம்ம எங்கேயா இருந்தாலும் ஒரு துணிச்சலாக போய் கலந்துக்கிறதே பெரிய விஷயந்தான். எங்கள் அத்தைங்கள்லாம் இது வரைக்கும் வந்ததே இல்லை. இப்போ 2 வருஷமாக அத்தைங்கள்லாம் கலர் அடித்து தருவாங்க எனக்கு. இங்கே பாருங்கள், என்னோடய மாமியார்லாம் அத்தைங்க கலர் அடிச்சிட்ருக்காங்க. அத்தை 2 அத்தை. எனக்கு பக்கத்தில் அடிச்சிட்ருக்கிறது என்னோடய அக்கா. எல்லாம் இந்த கலர் அடிங்க, அந்த கலர் அடிங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு, அப்புறம் இந்த கோடு சின்ன சின்ன செக்குடு போடுறதுக்கெலாம் போட்டுட்ருந்தேன். அது மாதிரி போடுறதெல்லாம் கொஞ்சம் லேட்டாச்சு. கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்தது எனக்கு. காலையிலேயே ரொம்ப நேரம் குனிஞ்சிக்கிட்டே இருக்கிறதும் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதோட எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுகிட்டே இருந்தோம். அதுவும் இல்லாமல் இந்த டைம் நான் கொஞ்சம் கலர் பொடிலாம் வாங்காமல் விட்டுட்டேன். போன டைம்லாம் வாங்கியிருந்தேன். நிறையா கலர் நல்லா பளிச்சு பளிச்சுன்னு இருந்தது கலர்லாம். எல்லா கலருமே வாங்கி வச்சுருந்தேன். இந்த தடவை கொஞ்சம் கலர்லாம் வாங்கலை. இருந்த கலரை வச்சு அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் என் குழம்பி பார்க்குறதுக்கு ஒரு 2 கலரில் போட்ட மாதிரி இருக்கும். என்னோடய நாத்தனார் வேறு கூப்பிட்டு அண்ணி, என்னோடய கோலம் தான் நல்லாயிருக்கு, உங்கள் கோலத்தை விட என் கோலம் தான் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரிப்பா, நல்லா இருக்கட்டும் அப்படின்னு. இவங்க எங்கள் ஊர் ஸ்கூல் டீச்சர். எங்கள் ஊர் தான், நம்ம ஊர் கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்க்குறாங்க. அவங்கள தான் எந்த கோலம் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அவங்க பார்த்துட்டு போயிட்டுருந்தாங்க எல்லா கோலத்தையும். எப்பொழுதும் அங்கே இருக்கிறவங்களே கோலத்தை பார்ப்பாங்க. இந்த டைம்
அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் மனஸ்தாபம் வர ஆரம்பிச்சுது. அதனால் கோலம் போடுற இடத்துல இல்லாத ஆளாக அழைச்சிட்டு வந்து பார்க்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் வந்து டீச்சர் அழைச்சிட்டு வந்து பார்க்க சொல்லியிருந்தாங்க. அவங்க தான் பார்த்தாங்க. இப்போ பாருங்கள், எல்லோரும் போட்ட கோலம்லாம் ஒவ்வொரு கோலமாக காமிக்கிறேன். இது வந்து மாரியம்மன் கோவில் களத்தில் வந்து போட்டிருந்த கோலம் இதெல்லாம். இப்போ இந்த கோலம்லாம் வந்து நான் வர்றதுக்கு முன்னாடியே இவங்கெல்லாம் வந்து போட்டுட்ருந்தாங்க. நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். அதனால தான் நம்ம வந்து கோயில் வாசல்கிட்ட போட முடியல. ஃபஸ்ட்லேயே ரோட்லேயே போட்டுட்ருந்தேன். இந்த கோலம் வந்து ஃபஸ்ட்டாக வந்து எப்பொழுதுமே கோவிலுக்காக அந்த இடத்துட்ட வந்து காலையிலேயே 4 மணிக்கு 3 மணிக்கெலாம் வந்து போட்டுருவாங்க. அந்த மாதிரி போட்ட கோலம். அந்த கோலத்தை தவிர மற்ற எல்லா கோலமுமே இந்த காம்படிஷனில் உள்ள கோலம். ஒரு வழியாக கோலப்போட்டிலாம் முடிஞ்சிருச்சு. கோலப்போட்டியில் ஒரே கன்ஃபியூஷன். டீச்சர் சுற்றி வந்து அப்புறமா எப்படியோ தேர்ந்தெடுத்து முடிவை சொல்லிவிட்டு முடிவை வெளியில் சொல்லாமையே நோட்டில் மட்டும் மார்க் போட்டு போயிட்டாங்க. அடுத்தது இந்த குட்டீஸ்லாம் நல்லா கபடி விளையாண்டுட்டு இருந்தாங்க. நீங்கள் சிவானியை பார்த்துருக்கலாம். என்னோடய சின்ன மாமியார் பொண்ணு இவ தான். இந்த விளையாண்டுட்டுருக்கிறவ தான். சூப்பராக கபடி விளையாண்டுட்டு இருந்தா. நல்ல அழகாக விளையாண்டுட்டு இருந்தா. எல்லாருமே நல்லா என்கரேஜ் பண்ணாங்க, சூப்பராக விளையாடுறா அப்படின்னு சொல்லி. அப்புறம் அந்த குட்டீஸோட இது வந்து என்னோடய கொழுந்தனார் பொண்ணு. அவள் அந்த டீம்மு, இவன் இந்த டீம் மாற்றி மாற்றி 2 பேரும் நல்ல போட்டி ஜாலியாக நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் குட்டீஸோட பேரண்ட்ஸ்லாம் எல்லாம் சுற்றி நின்றுட்டு இருந்தாங்க. எல்லாம் ஜாலியாக பிள்ளைங்கள என்கரேஜ் பண்ணி விளையாட வச்சுட்டு இருந்தாங்க. என்னோடய ராமு வேறு சிவானி போய் விளையாண்டுட்டு இருக்கிறதும் குறுக்க போய் கூட விளையாண்டுட்டு இருக்குது. அதுவும் கோலம் போடும்போது கூட அப்படியே தான் என்னோடய குளத்துல குறுக்க என்னோடய ராமு நடந்துக்கிட்டே இருந்தது. இங்கேயும் அப்படி போய் நின்றுட்டு இருந்துச்சு. நல்லா ஜாலியாக இருந்தது. நல்லா எல்லோரையும் கத்தி என்கரேஜ் பண்ணி சூப்பராக விளையாண்டுட்டு இருந்தாங்க பிள்ளைங்க. நல்லா சூப்பராக போய் அவுட் பண்ணாங்க. நல்லா பரவாயில்ல. இந்த பொண்ணு போய் கிட்டக்க போயிட்டானா அந்த கயிறு தொடாத அளவுக்கு சூப்பராக பிடிச்சாங்க. நல்லா விளையாண்டாங்க பசங்கள்லாம். அப்புறம் ஒரு வழியாக கபடியை போட்டு பார்த்துட்டு மருதாணி மெஹந்தி போடல. அதனால் மருதாணி அரைச்சி எங்கள் அத்தை வீட்டில் போயிட்டு உட்காந்துட்டு எல்லாம் வச்சிட்ருந்தோம். ஒரு கையில் நானாக வச்சுக்கிட்டேன், இன்னொரு கையில் வந்து அத்தை வச்சு விட்டுட்ருந்தாங்க, நடுமாமியார் வச்சு விட்டுட்ருந்தாங்க. எல்லாம் கொஞ்சம் நேரம் அப்புறம் பேசிக்கிட்டு உட்காந்துட்டு சாயந்தரமாக தான் கும்மி அடிக்கிறதெல்லாம். அதனால் மதியமாக கோன் போட்டோம் மருதாணி. ஒரு வழியாக கிளம்பி வந்தாச்சு. கோவில் களத்தில் வந்து ஃபஸ்ட்டு எல்லோரும் ஈவினிங்காக வந்து லேடிஸ் எல்லாம் கும்மி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கும்மி அடிக்கிற ஃபங்க்ஷன் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. வந்த உடனே ஃபஸ்ட்டு என்னால் டக்குன்னு அடிக்க முடியல. அடிச்சுட்டு இருந்தேன், குனிஞ்சு அடிக்க முடியல, காலெல்லாம் நடுக்கிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் சுற்றி வந்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அடித்தேன் கொஞ்சம் நேரம். அப்புறம் கொஞ்சம் டைம் ஆச்சு கரெக்டாக அடிக்கிறதுக்கு. ஏன்னா எல்லாருக்குமே வந்து அடிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு ஒழுங்காக வரல. ஒவ்வொருத்தர் சத்தமும் ஒவ்வொரு மாதிரி கேட்டுட்டு இருந்துச்சு. அதாவது இந்த சாணி தட்டுற மாதிரி சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு வித்தியாசமாக. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆவ தான் இந்த கோரஸ் வந்து கரெக்டாக வந்தது. அப்புறம் கூட்டமுமே ஃபஸ்ட்டில் போய் அடிக்கும் பொழுது கம்மியாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் லேட் ஆக அப்புறம் நிறைய பேர் வந்தாங்க. நிறைய பேர் எல்லாம் சேர்ந்து அடிச்சிட்டு இருந்தோம். நானும் கும்மி அடிச்சிட்ருக்கேன். ஏதோ நமக்கு தெரிஞ்சதை அடிப்போம் அப்படின்ட்டு அடிச்சிட்டு இருந்தேன்.
எங்களுக்கு வந்து அந்த கும்மி பாட்டெலாம் தெரியாது. கொஞ்சம் வயசானவங்களாக இருக்கிறவங்களாம் அந்த பாட்டு நல்லா படிப்பாங்க. அதனால் அங்கே ஒருத்தரை வந்து சேர் போட்டு உட்கார வச்சாச்சு இந்த பாட்டு பாடுறதுக்காக. அவங்க பாடிக்கிட்டே இருப்பாங்க மைக்கில். நாங்கள் சைடில் அப்படியே ராகம் சொல்லிக்கிட்டே கும்மி அடிப்போம். இப்போ தான் கொஞ்சம் கோரஸ் வந்து கரெக்டாக வந்தது நல்லா அடிக்கிறதுக்கு. எல்லோரும் கொஞ்சம் உற்சாகமாக அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்படியே அடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு போட்டேன். என்னால் அப்புறம் ரொம்ப நேரம் அடிச்சுட்டு இருக்க முடியல. அதனால் இப்போ கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். என்னோடய நாத்தனார் ஹாய் சொல்லிட்டு போகிறாங்க. என்னோடய ஃப்ரெண்டு எல்லோரும் வந்து கும்மி அடிச்சிட்ருக்காங்க. இதுதான் சரியான காமெடி. நான் வந்து கரெக்டாக அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது. எப்பொழுதும் பாய்ஸ் மட்டும்தான் பானை உடைப்பாங்க, நாங்கள் உடைச்சது கிடையாது. இந்த தடவை லேடிஸ்க்கு தனியாக கட்டியிருந்தாங்க. எங்கள் அத்தை வேறு இறுக்கி கட்டாதீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவளுக்கு மூக்கையும் சேர்த்து கட்டிட்டாளுங்க, எனக்கு கண் தெரியக்கூடாதுன்னு. அதுவும் இல்லாமல் நான் போய் அடியெல்லாம் எண்ணிட்டு வந்தேன். இவளுங்க என்னை அங்கேயும் இங்கேயும் போட்டு ஆட்டி நான் நின்ன இடத்தையே மாற்றி விட்டு, பானை இருந்தது ஒரு பக்கம், நான் போனது வேறு பக்கம். சரியான காமெடி. நான் அதுக்கப்புறம் பானையை அடிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் வீடியோவை பார்த்துட்டு விழுந்து விழுந்து சிரித்தேன். ஐயையோ, பானை ஒரு பக்கம் இருந்திருக்கு, நான் ஒரு பக்கம் குடிகாரனை விட மோசமாக ஆடிட்டு போயிருக்கேனே இப்படி அப்படின்னு சொல்லி செம்ம காமெடியாக இருந்தது. இங்கே பாருங்கள், பானை இருக்கிறது ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம் ரேஷனுக்கு ஜாமான் வாங்க போயிருக்கேன். ஐயோ, ரொம்ப காமெடி ஆயிடுச்சு. நமக்கு அப்போ தெரியாதுல்ல, அது அப்புறம் பார்க்கும் பொழுது வீடியோவில் செம்ம காமெடியாக இருக்குது. என்னோடய ஃப்ரெண்டு போனால், அவள் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு கரெக்டாக போனான். கரெக்டாக போனான்னா கொஞ்சம் ரைட் சைடு நவுந்து நின்றுதானா பானையை கரெக்டாக அடிச்சிருப்பாள். அடுத்தது என்னோடய நாத்தனார். என்னோடய நாத்தனார் நட வேறு லெவல், வடிவேல் நடந்து போகிற மாதிரியே இருந்தது. இதை பார்த்துட்டு ரொம்ப சிரிச்சிட்டு இருந்தோம். சரியான காமெடி. அவங்களும் பானைக்கிட்ட போயிட்டு ஒரு படத்தில் போய் மாமியார் மண்டை உடைக்க போகிற மாதிரி ஆயிடுச்சு. கயிறு இருக்கிறது என்னோடய வீட்டுக்கார் கொழுந்தனார், கயிறு இழுத்தது என்னோடய வீட்டுக்கார் கொழுந்தனார், இவங்கெல்லாம் இழுத்தாங்க. அவங்க இழுக்கிற டைமில் கரண்ட் வேறு போயிடுச்சு. எல்லாம் ஒரே சவுண்டு வேறு. அப்புறம் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களோட என்னோடய நாத்தனார் இவங்க, அப்புறம் என் ஃப்ரெண்டு, என்னோடய நாத்தனார், நான் எல்லோரும் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அவங்க ஒரு மாமியார் மறு வேணும் எனக்கு. அவங்க எல்லோரும் லாஸ்ட்டாக வந்து ஃபோட்டோலாம் எடுத்தோம். எடுத்துட்டு நம்ம வாங்கின ப்ரைஸை வச்சு ஒரு ஃபோட்டோ, குத்தடி குத்தடி சைலக்கா, குனிஞ்சு குத்தடி சைலக்கா அப்படிங்கிற மாதிரி குடத்தெல்லாம் வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எல்லோரும் சுற்றி உட்காந்துருந்தோம். எங்கள் வீட்டுக்காரோட ஒரு ஃபோட்டோ. இப்போ வந்து நம்ம கருநாள் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ கரெக்டாக மணி வந்து 10 மணிக்கு தான். எப்பொழுதுமே 11 மணி கூட ஆகும். இப்போ போன வருஷம் கொஞ்சம் டைமிங் தான் கரெக்டாக அந்த ஸ்டேஷனில் வந்து இத்தனை மணி வரைக்கும் தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லி டைமிங் கொடுத்துட்டாங்க. அதனால் அது வரைக்கும் தான், குறிப்பிட்ட டைம் தான் விளையாட முடிஞ்சுது. அதுக்கு முன்னாடிலாம் கொரோனா வேறு வந்துடுச்சு, அப்பயும் அப்படி தான். இப்போ இந்த டைமும் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ப்ரெஷர், அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சிட்டாங்க. 10 மணிக்கெலாம் ப்ரைஸ் வாங்கிட்டே வீட்டுக்கே வந்துட்டோம். இன்றைக்கி வந்து அதிகமாக லேடிஸ்க்கு கேம்லாம் வைக்கல, கொஞ்சம் கம்மியாக தான் வச்சாங்க. நாங்களும் கொஞ்சம் கம்மியாக தான் எல்லாம் விளையாண்டோம். பரவாயில்ல, இருந்தாலும் கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு. முடிஞ்ச வரைக்கும் ஏதோ என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது விளையாண்டுட்டு. நாங்கள் இன்றைக்கி வந்து என்னென்ன போட்டியில் கலந்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு கும்மி அடித்தோம். இல்லை, கும்மி வந்து லேட்டாக தான் அடித்தோம், சாயந்தரமாக. கும்மி அடித்ததுக்கு வந்து இந்த குடம் கொடுத்தாங்க. இதுதான் ப்ரைஸு. குடம் வருஷத்துக்கு வருஷமே எல்லாருக்குமே குடம் கொடுத்துருவாங்க. ஏன்னா கும்மி வந்து எல்லாருமே அடிப்பாங்களா, அதனால் கும்மி அடித்த வீடியோலாம் இதில் பார்த்துருப்பீங்க சின்ன சின்னதாக.
நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு கோலப்போட்டி தான் நடக்கும். காலையில் எழுந்திரிச்சோடனே கோலப்போட்டி தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு போய் கலந்துக்குவோம். எப்போதும் நம்ம தான் கோலப்போட்டியில் ஃபஸ்ட்டு ப்ரைஸு. எப்பயாவது ஒரு டைம் தான் செகண்ட் ப்ரைஸ் வாங்குவோம். இப்போ இந்த வருஷம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரைஸு. இந்த தவளைப்பானை தான் கொடுத்தாங்க. தவளைப்பானை எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா அழகாக இருக்குது. என்னோடய கோலமும் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து அப்புறம் என்ன விளாண்டோம், கயிறு இழுத்து இல்லை கோகோவில் வந்து தோற்றுட்டோம். பெருமையாக சொல்லிக்கிறோம், கோகோவில் தோற்றுட்டோம். அதுக்கு வந்து இந்த ப்ரைஸு ஒரு சின்ன தாம்பழத்தட்டு. நெக்ஸ்ட் வந்து கயிறு இழுத்து ஜெயிச்சிட்டோம். கயிறு இழுத்தல் போட்டியில் ஜெயிச்சதுக்கு இந்த தாம்பாளம் கொடுத்தாங்க. இங்கே பாருங்கள், இதில் தான் இன்றைக்கி நான் வாங்கின ப்ரைஸெல்லாம் வாங்கிட்டு ஒரு வழியாக எல்லாம் ஜாலியாக விளையாண்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் நைட்டு சாப்பாடு. இதில் வந்து இடையில குட்டீஸுங்க விளையாண்டது எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சிடுச்சு. இதுக்கு முன்னாடி நடந்த இந்த ஃபெஸ்டிவலோட வீடியோலாம் என்னால் எடுக்க முடியல. ஏன்னா வீட்டில் ஒத்தையாக வேலை செய்யும் பொழுது வேலை செஞ்சுக்கிட்டே வீடியோவும் எடுக்க முடியல. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இல்லைனா வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி வந்து விளையாண்டது மட்டும் கொஞ்சம் பக்கத்தில் எல்லோரும் நிறைய பேர் இருந்ததுனால கொடுத்து கொஞ்சம் எடுக்க சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ தான் இது. இந்த வீடியோ நல்லாயிருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம டிகே சோலோ குயின் சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். பாய். இன்றைக்கி வந்து நம்ம குட்டீஸ்லாம் வந்து விளையாட்டு போட்டியிலலாம் விளையாண்டாங்க. நைட்டில் எடுக்கிறதுனால கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம குட்டீஸ்லாம் எல்லாம் விளையாண்டுட்டு டயர்டாகி வந்துட்டாங்க. குட்டீஸ் வந்து இது என்னோடய சின்ன மாமியார் பொண்ணு, இது நாத்தனார் பொண்ணு. வீடியோவில் பார்த்துருப்பீங்க நீங்கள் இவங்களெல்லாம். எல்லோரும் விளையாண்டுட்டு ஜாலியாக வீட்டுக்கு வந்தாச்சா? பாய் சொல்லுங்கள். பாய். மறுபடியும் ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம்.